என்னாலும் அரிது இனி தடந்தேர் விரைந்து ஊறுதல். என்னால முடியாது உனக்கு தேர் ஓட்ட, உன்னால முடியாது இனிமே அர்ஜுனன் உயிரை சாகடிக்க, துரியோதனால முடியாது இனிமே உன்னை கொண்டு அரசாள, என்னாலே முடியாது 6 மணிக்கு பிறகு அரசாள. தேர விட்டு கீழே அடித்தான். இவன் சண்டை செய்ய போயிட்டான். கர்ணன் தன்னால் தேர் ஓட்டுகிறான். தேர் ஓட்டுகிற பொழுது குரு பரசுராமர் கொடுத்த சாபத்தால் அவனுக்கு மந்திரம் மறந்து போய்விட்டது. வில்லையெடுத்து நானேறிட்டு வானத்தை வைத்து இழுத்து அடிக்கிறான். குரு சொல்லி கொடுத்த மந்திரம் மறந்து விட்டது. எந்த மந்திரம் நினைவில் இல்லை. இழுத்து விடுகிறான் வானத்தை. அது எதிரியை போய் தாக்கவில்லை, ஏதோ சக்திக்கு கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுகிறது. தேர் ஓட்டலாம் என்று முயற்சிக்கின்ற பொழுது ஏழை பிராமணன் கொடுத்த சாபத்தால் தேரினுடைய சக்கரங்கள் மண்ணிலே புதைந்து விட்டது. தேரின் சக்கரம் புதைந்ததும் கர்ணன் கீழே இறங்கி தேரை தோள் கொடுத்து தூக்குகிறான். அர்ஜுனன் பானங்கள் ரிம் 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 என்று சொல்லி கர்ணன் மார்பகத்திலே சல்லடை கண்களாக துளைக்கிறது. கர்ணன் பார்த்தான், உலகமே எங்கே தருமம்? தருமம் தலை காக்கும் என்பார்கள். அந்த தருமம் எங்கே என்று கண்ணன் தேரை நிறுத்தினான். தேரை நிறுத்தி போரையும் நிறுத்தி அந்த தேரிலே இருந்து கீழே அந்தரனாக பழுத்த பழமாக தடிகொண்டு தள்ளாடி தள்ளாடி பிணப்புயலிலே ரத்த சகதியிலே கண்ணன் நடந்து வருகிறார். வரும்போது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. வாயடா மன்னவரி பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய, மன்னவரி பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய, உன்னடி பணிவானடா. மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்துகிறார். அது தசையை பிடுங்கிக் கொண்டு வருகிறது. அம்மா 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 என்று இழுத்தான். பீரிட்டு வந்தது உதிரம். கண்ணன் கரத்திலே ஏற்றான். கர்ணன் கையிலிருந்து எள்ளை மத்தியில் வைத்து எள்ளில் விழுந்த உதிரம் கண்ணன் கரத்திலே விழுந்தது. என் வாழ்வில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இந்த அந்தரனுக்கு உரிமையாகட்டும் என்றான். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. வள்ளல் கர்ணனுடைய ரத்தம் வைகுந்தன் கண்ணனுடைய கையில் போய்விடும். கவனியுங்கள், ஒரு அந்தனம் கையில் ரத்தத்தை ஏற்பானா? ஒரு சொட்டு ரத்தம் பார்த்த உடனே போராண்ட போய் நின்னாதான் ஒரிஜினல் ஐயர்.
இவன் கையில் ரத்தத்தை தானமாக வாங்குகிறானே, இவன் எந்த முறையில்? ஏற்கனவே இவன் ரத்தத்தை வாங்கி பழகியவன். குள்ள பிராமணனாக சென்று 3 அடி மண்ணு மகாபலி சக்கரவர்த்திடத்திலே கேட்கின்ற பொழுது, தண்ணியை சாய்க்கிற பொழுது, கிண்டியின் துவாரத்திலே சுக்கராச்சாரியார் வண்டு வடிவிலே நிற்க கர்ப்பப்புல்லை கொண்டு குத்துகிற பொழுது அவன் கண்ணு குருடாகி ரத்தமும் நீருமாக ஏற்கனவே கையில் ஏற்று பழகின ஐயர். அதனால் இவன் ரத்தத்தை, இந்த வள்ளலுடைய ரத்தம் அந்த கண்ணன் கையில் பட்டவுடனே அவனுக்கு வள்ளலம் கொடையல் இருவனை முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டி வரங்கள் சொல்லுதே உனக்கு தருணம் உழைப்ப சூரன்மா மதலையும் சொல்வார். அல்லல்வன் வினையால் இன்னும் உற்பவம் உண்டாயினும் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயமியல் தருள் என்றார். அந்தனரே, எனக்கு நீ தருவதாக இருந்தால் அல்லல் வெவ்வினையால் இன்னும் உட்பதும் உண்டு ஆயின், நான் செய்த ஊழ்வினையால், நான் செய்த பாவத்தால் மறுபடியும் எனக்கு பிறவி என்று ஒன்றிருக்குமேயானால், எத்தனை பிறவி எடுத்த போதிலும் இல்லை என்று என்னிடத்திலே யாராவது கையேந்தி கேட்டால், இல்லை என்று சொல்லாத குணத்தை எனக்கு கொடு என்றார். இல்லேன்னு சொல்லாத குணத்தை எனக்கு கொடு என்றார். கண்ணன் ஓடி கண்ணனை ஆட தழுவி கட்டி பிடித்து வைத்துரா. கண்ணா, இந்த பாவி கண்ணன் உன்னை அழித்து விட்டேனே, கண்ணா உன்னை அழித்து விட்டேனே. வைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டையன் மனமலர் உகந்து அவனை, வைத்துனன் உரைத்த வாழ்மை கேட்டையன் மனமலர் உகந்து அவனை, கைத்தலம் மலரால் மார்புறத் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி